ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இது இந்த சீரீஸோட பார்ட் 7. எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேப் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மற்ற எல்லா எபிசோட்லையுமே நம்ம பார்த்தது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ட்ரா பண்ணிடுவோம். ஸோ பிளேயர் வந்து அதில் மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு டைனமிக் மேப் ஸ்டைல் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் பிளேயரை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ண மேப் வந்து பிளேயர் கூட சேர்ந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த மேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி டைல் மேப் எடிட்டர் போட்டோம். ஸோ நம்ம டைல் மேப் எடிட்டரில் போயிட்டு நம்ம ஜஸ்ட்டு வித்தையும் ரோவையும் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எவ்வளோ பெரிய மேப் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே world.json ஃபைலில் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே வந்துடும். பட் அந்த மேப்பை டைனமிக்காக மூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த செஷனில் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? இப்போது லாஸ்ட்டாக ஸ்ப்ரைட் அனிமேஷன் 5வது எபிசோடில் முடித்த கோடு அதிலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த கோடில் நம்ம நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண போகிறதில்ல, சிம்பிள் மாடிஃபிகேஷன்ஸ் தான். என்ன கீ மாடிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வேர்ல்டுக்கு அடுத்து வேர்ல்டில் ரோஸ், அப்புறம் காலம்ஸ். இது ரெண்டும் நீங்கள் டைரெக்டாக டிஃபைன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் டைல் மேப் எடிட்டரில் எத்தனை க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை கொண்டு வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை அதை டைனமிக்காக எடுத்துகிட்டு வரவும் வைக்கலாம். சரிங்களா? நம்ம டைனமிக்காக எடுத்துகிட்டு வர மெத்தடு பார்க்கலாம். அதனால் இங்கே டிஃபால்ட்டாக 10ன்னு செட் பண்ணிவிட்டு, இந்த ஃபங்க்ஷன் தேவையில்லை, நம்ம டைல் மேப் எடிட்டர் யூஸ் பண்ணுறதுனால டைரெக்டாக அந்த ஜேசன் ஃபைலிருந்து மேப் எடுத்துருவோம். அடுத்து இந்த கீ சேஞ்சை பண்ணுறதுக்காக நமக்கு வந்து கேமரான்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வேணும். சரிங்களா? ஏன்னா இந்த கேமரா பேஸ்டில் தான் நம்ம பிளேயரு வேர்ல்டு எல்லாத்தையுமே ட்ரா பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ் கோஆர்டினேட்டு ஒரு ஒய் கோஆர்டினேட்டு ரெண்டுமே இனிஷியலாக 0. அடுத்தது வித்து வந்து கால்ஸ் இன்ட்டு டைல் சைஸு. அடுத்தது கால்ஸுங்கிறது நம்ம இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்தது ஹைட் அதே மாதிரி ரோஸ் இன்ட்டு டைல் சைஸு. அடுத்தது ஸோ கேமராவோட ஸ்டார்டிங் பொசிஷனும் அதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், வித்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதை நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ கால்ஸ் இன்ட்டு டைல் சைஸ், இந்த கால்ஸுங்கிறது என்ன, ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனோட ஃபுல் வித்து. ஸோ நம்ம கேமரா வந்து ஸ்க்ரீனோட ஃபுல் வித்தில் ஃபிட் ஆகிரும். இதுதான் அதோட வித்து, ஹைட்டு, XY ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. சரிங்களா? இப்போ இதில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கேமராவோட XY கோஆர்டினேட்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கும். எதை பேஸ் பண்ணி? பிளேயரோட பொசிஷனை பேஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து 2 பேராமீட்டர் நம்ம கொடுத்துக்கலாம், பிளேயரோட எக்ஸும் பிளேயரோட ஒய்யும். ரைட்டுங்களா? ஸோ இதை எப்படி அப்டேட் பண்ணுறதுனா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே உள்ள ஃபங்க்ஷனை அப்படியே கால் பண்ணும்போது நம்ம திஸ் டாட் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி கிளாஸ் இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதில் உள்ள வேல்யூஸை மாற்றுறதுக்கு திஸ் டாட் எக்ஸ்ன்னு போட்டோம்னா எடுத்துக்கோம். சரி, திஸ் டாட் எக்ஸு ஈக்குவல் டு என்ன வரணும், பிளேயர் எக்ஸோட பிளேயர் எக்ஸு டாட்டு ஸ்டாரு டைல் சைஸு. ஸோ பிளேயர் எக்ஸ் பொசிஷனு இன்ட்டு டைல் சைஸ் அப்படி பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸோட பொசிஷன் கிடச்சிடும். ப்ளஸ்ஸு நமக்கு இப்போ பிளேயரோட வந்து கேமராவோட சென்டரில் இருக்கணும். அதனால் இது மைனஸ் வித்து டிவைடட் பை 2 எக்ஸ் பொசிஷனுக்கு. சேம் ஒய் பொசிஷனுக்கு வரும்போது பிளேயரோட ஒய் இன்ட்டு டைல் சைஸு, இங்கே வித்துக்கு பதிலாக ஹைட்டு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ கேமரா வந்து பிளேயருக்கு சென்டர் பொசிஷன் பண்ணியிருக்கோம், மொத்த வித்தையும் கம்பேர் பண்ணி வந்திருக்கோம். இப்போ இதில் என்னன்னா, பிளேயர் வந்து மேப்போட எட்ஜுக்கு போயிட்டாருன்னு வைங்க.
அந்த சமயத்தில் கேமராவை நம்ம சென்டர் பொசிஷனாக வைக்க முடியாது. ஏன்னா சென்டர் பொசிஷன் வச்சோன்னா இதோட மேப் முடியுது, அதுக்கப்புறம் எம்டி பிளாங்க் இருக்கும், அது வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே தெரியும். அதனால் அந்த இடத்துல பிளேயர் வந்து சென்டர் பண்ணக்கூடாது. அப்போது வேர்ல்டோட ரோஸையும் இதில் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ என்ன பண்ணலான்னா, அது அப்படியே மேத் டாட் மினிமம் எது மினிமமாக இருக்குது, பிளேயரோட இந்த அல்லது வேர்ல்டு காலம்ஸா, எக்ஸுங்கிறதுனால நம்ம காலமை இன்ட்டு டைல் சைஸ். ஸோ இது ரெண்டில் எது மினிமமாக இருக்கோ அதை எடுத்துக்கோ, சரிங்களா? ஸோ எஜ்ஜில் வரும்போது வேர்ல்டு காலமோட சைஸை எடுத்துக்கும். அதனால் நமக்கு வந்து மேப் வந்து வேர்ல்டு காலமை தாண்டி வெளில போகாது. ஓகேங்களா? அப்புறம் இதுலேயும் வித்தை வந்து மைனஸ் பண்ணணும். அப்புறம் இதில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே திஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். திஸ் யூஸ் பண்ண மாதிரி வரக்கூடாது. இங்கேயும் திஸ்ஸு. ஓகேங்களா? ஓகே, இப்போது எட்ஜை கிளியர் பண்ணிட்டோம். இதே மாதிரி டாப்பு போச்சுன்னு வைங்க, டாப்போ இல்லைனா சைடோ வரும்போது அப்போவும் இந்த சைடில் உள்ள பிளாங்க் வந்து வந்துடும் பிளேயரை சென்டர் பண்ணால். ஸோ அதனால் அதையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மேக்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 0. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் போயிடும் அந்த சமயத்தில். அதனால் அதை வந்து இதுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிடுறோம். ஸோ மைனஸில் போச்சுன்னா 0வே எக்ஸோட பொசிஷனாக வச்சுக்க அப்படிங்கிறது தான் இதோட லாஜிக். இது அப்படியே நம்ம ஒய்க்கு யூஸ் பண்ண போகிறோம். வித்துக்கு பதிலாக ஹைட்டு, அடுத்தது கால்ஸ் பதிலாக ரோஸ். ஓகேங்களா? ஸோ கேமரா ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணிட்டோம், அதில் ஒரு ஃபங்க்ஷனும் எழுதிட்டோம் பொசிஷனை அப்டேட் பண்ணுறதுக்காக. அடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரா வேர்ல்டில் மாறும். என்ன மாறும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அப்படியே வேர்ல்டை ஃபுல்லாக ட்ரா பண்ணிடுவோம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஸோ இந்த வாட்டி நம்ம கேமரா யூஸ் பண்ணுறதுனால ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ட்ரா பண்ணக்கூடாது. அப்போது நமக்கு வந்து எந்த காலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த காலம் வரைக்கும் வரையணும், எந்த ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ரோ வரைக்கும் ட்ரா பண்ணணும் அப்படின்னு நமக்கு தேவை. அதனால் ஸ்டார்ட் கால்னு ஒன்று. ஸோ ஸ்டார்ட் கால் என்ன அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் பொசிஷனு. ஸோ கேமரா டாட் எக்ஸு இது வந்து கோஆர்டினேட்டாக கிடைக்கும். இதை டைல் சைஸால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டைல் கோஆர்டினேட் கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் காலம்ங்கிறது நமக்கு டைல் கோஆர்டினேட்டுங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் ரோ பார்த்திங்கன்னா கேமரா ஒய் டிவைட் பை டைல் சைஸு, ரைட்டுங்களா? இப்போது எண்டு காலம், எண்டு காலத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னா இதுலேயும் சேம் அதே மாதிரி தான். இப்போது ஸ்டார்ட் கால் ப்ளஸ்ஸு மொத்த நம்பர் ஆஃப் காலம்ஸ், அதாவது இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருப்போம், இதை ஆட் பண்ணிட்டாலே நமக்கு வந்து லென்த்து கிடச்சிரும். ஆனால் ஒரு வேளை அந்த மேப்போடைய எட்ஜில் இருந்துன்னு வைங்க, அதை வந்து இங்கே ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் நார்மலாக நம்ம போட வேண்டியது போடுறேன், ஸ்டார்ட் கால் ப்ளஸ் கால்ஸ். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இந்த ஸ்டார்ட் கால் வந்து மேப்பை விட்டு வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மேப் மினிமம் கொடுத்துட்டு வேர்ல்டு கால்ஸு ஸ்டார்ட் கால்ஸு. ஸோ இந்த மேத் மினிமம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரெண்டில் எது மினிமமாக இருக்கோ அதை வந்து எண்டு காலுக்கு செட் பண்ணிடும். ஸோ வேர்ல்டு கால்ஸ் மினிமமாக இருந்துச்சுன்னா வேர்ல்டு காலையும் இங்கே எண்டு நம்பராக செட் பண்ணிடும். ஸோ சேம் இதையே அப்படியே நம்ம எண்டு ரோவுக்கும் கொடுத்துறோம். இங்கே ஸ்டார்ட் கால் கிடையாது, ஸ்டார்ட் ரோ.
இங்கே கால்ஸ் இல்லை, ரோஸ். ரைட். ஸோ ஸ்டார்ட்டு எண்டு காலம்லேயும் கிடச்சிருச்சு, ரோலையும் கிடச்சிருச்சு. இங்கே வேர்ல்டில் ஃபார் ஈச் போட்டிருக்கோம், ஏன்னா வேர்ல்டை ஃபுல்லாக ட்ரா பண்ணிகிட்ருந்தோம். இந்த வாட்டி அப்படி பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ஃபார் லூப்பு போய்க்கலாம். ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு ஒய்யில் ஸ்டார்ட்டு காலமு செமிகோலன். சரி, ஒய் வந்து ரோவில் வருங்க. ஒய் லெஸ் தென் எண்டு ரோ. அடுத்தது ஒய் ப்ளஸ் ப்ளஸ். அடுத்த ஃபார் லூப்பு இது எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட் காலம். அடுத்தது எக்ஸு லெஸ் தென் எண்டு காலம். அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் சேம் தான். ஸோ நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரே ஒரு கீ சேஞ்ச் மட்டும் இருக்கும், அதை நான் சொல்கிறேன். சரி, இதை எடுத்து அப்படியே இதுக்குள்ளே போட்டோம். இப்போது இதில் நமக்கு டைலுங்கிற ஒன்று கிடைக்காது. ஸோ டைலுங்கிறது ஒன்றும் இல்லை, வேர்ல்டில் அந்த எக்ஸ்ஒய் கோஆர்டினேட்ஸ் அக்சஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் டைலு. ஸோ நம்மளே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டைலுங்க கிடச்சிருச்சிங்களா. அடுத்தது இந்த எக்ஸ் பொசிஷன் ஒய் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கேமராவோட பொசிஷனை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ டைரெக்டாக இப்படியே மைனஸ் கொடுத்து கேமரா சைஸ்ன்னு கொடுத்தாலும் சரி தான், ஓகே தான். இல்லை தனியாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணாலும் சரி தான். நம்ம தனியாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ ஸ்க்ரீன் எக்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைல் சைஸு மைனஸ் கேமரா எக்ஸு. அதே மாதிரி ஸ்க்ரீன் ஒய்க்கு வந்து ஒய் ஸ்டார் டைல் சைஸு கேமரா ஒய். ரைட்டுங்களா. இப்போது இந்த இடத்துல ஸ்க்ரீன் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இந்த ஒய் ஸ்டார் டைல் சைஸுக்கு பதிலாக ஸ்க்ரீன் ஒய்ன்னு கொடுத்துடலாம். சேம் அதையே இங்கேயும் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த ஃபார் ஈச் நமக்கு தேவையில்லை, அதை நம்ம ஃபார் லூப்பில் அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ ஏன் ஃபார் ஈச்சில் இதை பண்ணியிருக்கோன்னா, ஃபார் ஈச்சில் ஃபுல் வேர்ல்டையும் ட்ரா பண்ணோம். நமக்கு வந்து அப்படி ட்ரா பண்ண தேவையில்லை. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணுற பாயிண்ட்டு மட்டும் ட்ரா பண்ணாலே போதும். சரிங்களா. அடுத்து ட்ராப் லேயர்லேயும் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான், இந்த பொசிஷன் மட்டும்தான் மாற்ற போகிறோம். ஸோ சேம் எப்படி ட்ரா வேர்ல்டில் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்க்ரீன் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் கேமரா டாட் எக்ஸ். சேம் ஸ்க்ரீன் ஒய் போடுறோம். பிளேயர் டாட்டு ரோ. அடுத்தது இங்கே கேமரா டாட் ஒய். இப்போ இங்கே இதை மாற்றிடலாம். ஸ்க்ரீன் எக்ஸு ஸ்க்ரீன் ஒய். ஓகே, பிளேயர் பண்ணிட்டோம். இப்போ இந்த அனிமேஷனில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வேணும், அதாவது கேமராவை அப்டேட் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன். கேமரா ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே அப்டேட்ங்கிற ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ கேமரா டாட் அப்டேட்டு, அதுக்குள்ளே நம்ம பிளேயரோட எக்ஸ்பொசிஷனையும் பிளேயரோட ஒய் பொசிஷனையும் பாஸ் பண்ணுவோம். ஸோ பிளேயரோட எக்ஸ்பொசிஷனுங்கிறது பிளேயர் டாட்டு காலு, பிளேயரோட ஒய் பொசிஷனுங்கிறது பிளேயர் டாட்டு ரோ. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் ஆஸ் இட் இஸ் இந்த ஈவெண்ட் லிஸ்னர்லாம் சேம் தான். இந்த இடத்துல போன எபிசோடில் சொல்லியிருப்பேன், வேர்ல்டு ஜேசான்லேருந்து லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு இதில் மெயினாக பண்ண வேண்டியது அந்த டைனமிக்காக வேர்ல்டு ரோஸ் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ வேர்ல்டு ரோஸுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டோட லென்த்து. ஸோ வேர்ல்டு அரேயில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதுதான் ரோஸ். ஸோ
டேரெக்டாக டிஃபைன் பண்ணும்போது ஏதாவது எரர் வர சான்சஸ் இருக்குது. அதனால் கொஷின் மார்க் போட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேர்ல்டு டாட் லென்த்தில் எரர் இருந்துச்சு அப்படின்னா டிஃபால்ட்டாக உள்ள 10 அசைன் ஆகிக்கும். அதே மாதிரி கால்ஸ் டிஃபைன் பண்ண போகிறேன். கால்ஸுங்கிறது என்ன அப்படின்னா வேர்ல்டில் 0th அரேயோட லென்த்து. ஸோ இதுலேயும் ஃபுல்லாக நான் கொஷின் மார்க்கு போட்டு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டைனமிக்காக இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ நமக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மேப்போட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு இந்த டைல் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணனா போதும். நான் இப்போ டைல் சைஸ் 50 இருக்கிறத 90க்கு மாற்றுறேன். இப்போது மேப் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி குட்டியாக இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை இதில் அச்சீவ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் இதே மாதிரி ஒரு நல்ல கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.